and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்தியமான வார்த்தைகள், அதை பகிர்ந்து கொள்ளும்படியாய், தியானிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இதற்கு முன்பாக ஒரு பகுதியின் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை தியானித்தோம். அதாவது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தின்படி, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிய தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டு வாழ்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்டு நம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குவதற்கு 3 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. முதலாவது நிபந்தனை, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அதை குறித்து இதற்கு முந்தைய செய்தியிலே ஒரு குறிப்பிட்ட இடம் வரை பார்த்தோம். அதாவது தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுதல் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்தோ, திருச்சபை வாழ்க்கையை வைத்தோ, என்னுடைய வேத அறிவை வைத்தோ நான் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவதை அளவிடக்கூடாது. கற்பனைகளை நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன் என்பதை வைத்து அளவிட வேண்டும். கற்பனைகள் 10 கற்பனைகள் 2 கற்பனைகளாய் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. 10 அல்ல, பிரதான அதற்கு ஒப்பான 2 கற்பனைகள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் என்ற வார்த்தையிலே பிரதான கற்பனை அடக்கம். வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. 10 அல்ல, பிரதான அதற்கு ஒப்பான 2 அல்ல, ஒரே கற்பனை. யாக்கோபு 2:8 கூறுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணங்கள் அனைத்திற்கும் ராஜரீகமானது, உன்னதமானது, முதன்மையானது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்களும் நானும் நம் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவதை பிறனை என்னை போல் நான் நேசிப்பதன் மூலமாய் நிரூபித்து காட்ட வேண்டும். அதை குறித்து கடந்த செய்தியிலே தெளிவாய் பார்த்தோம். பிறனை நான் என்னை போல் பார்க்கவில்லை, பிறனாகத்தான் பார்க்கிறேன் என்பதை ஆணித்தரமான நிரூபணங்கள் மூலமாய் நிரூபிக்க முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நாம் உன்னிப்பாய் கவனிப்போம். ஆனால் பிறனை பிறனாகத்தான் பார்க்கிறோம், நம்மை நாமத்தான் பார்க்கிறோம். நான், என் பிள்ளை, என் குடும்பம் அது வேறு, பிறன் வேறு என்று பிறனையும் நான் என்னை போல் நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ அன்று ஆத்தும ஆதாயம் நடைபெறும்.
அன்று உண்மையாகவே இயேசுவின் மந்தையிலே மக்கள் திரள் திரளாய் தானாக வந்து சேர்வார்கள். பிறனை என்னை போல் நான் நேசிக்கும் பொழுது அதை எப்படி நிரூபிக்க வேண்டும்? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிறனை நேசிப்பதை வாய்விட்டு சொல்லி பலனில்லை, வசனத்தை சொல்லியும் பலனில்லை. அதை கிரியையிலே காட்ட வேண்டும். எப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்குமோ அதை போலத்தான் கிரியை இல்லாத அன்பு கூறுதலும் செத்ததாய்தான் இருக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டுமானால் நம்மை சுற்றி வாழும் மக்கள் நற்கிரைகளை காண வேண்டும். நற்கிரைகளை செய்வதன் மூலமாய் மாத்திரமே பிறனை நான் நேசிப்பதை நிரூபித்து காட்ட முடியும். இன்று பிறனை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை தெளிவாக பார்த்தோம். பிறனை பிறனாக பார்க்கிறோம், நம்மை நாமாக பார்க்கிறோம். வரும் நாட்களிலே பிறனையும் நம்மை போல பார்க்க ஆரம்பிப்பதன் மூலமாய் ஆண்டவருடைய உண்மையான ஊழியத்தை நாமும் கூட நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவது நிபந்தனை, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். அப்பொழுது எப்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார்? வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதை அறியாத தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இதை அறிந்த நான் இன்று காலை வேதம் வாசிப்பதற்காக வேதத்தை கரத்தில் எடுக்கும் பொழுது எத்தனை பேர் என் ஆண்டவர் என்னோடு பேச போகிறார், அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை என் காதுகள் கேட்கப் போகிறது என்ற மேலான எதிர்பார்ப்போடு வேதத்தை திறந்திருப்போம். வேதம் வாசித்தது உண்மை, வேதத்தை தியானித்தது உண்மை, வேதத்திலே 1000 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்து விடுவதும் உண்மை. ஆனால் வேதத்தை திறக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் என்ற மேலான எதிர்பார்ப்போடு நான் வேதத்தை திறக்கவில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஏன்? இன்று யாருடைய இல்லத்திலும் ஒரே ஒரு வேதாகமத்தை நாம் பார்க்க முடியாது. அனைத்து இல்லங்களிலும் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை வேதாகமம் இருக்கிறது. தமிழிலே ஒத்துவாக்கிய வேதாகமம் இல்லாத இல்லங்களே இன்று கிடையாது. ஆங்கிலத்திலே கணக்கற்ற வேதம், செயின் ரெஃபரன்ஸ், கன்கார்டன்ஸ், ஃபேமிலி பைபிள் என்று கணக்கற்ற வேதத்தை அடுக்கி வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்று குறைந்த விலை வேத புத்தகம் 200 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதாவது விலை மிக மிக மலிவாய் கிடைக்கிறது, தாராளமாய் கிடைக்கிறது. எனவே இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை இன்று நாம் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஒரு நாளிலே இந்த வேதம் காண கிடைக்காத பொக்கிஷமாய், வாங்கவே முடியாத அளவுக்கு விலை கூடியதாய் இருந்தது. அது நமக்கு தெரியாது. 1784ஆம் ஆண்டு வேல்ஸ் என்ற நாட்டிலே ஒரு ஏழை நெசவாளர் குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு 8 வயது நிரம்பிய மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு சின்ன தங்கச்சி. அன்று வேதம் மிகப்பெரிய செல்வந்தருடைய கரங்களில் மட்டும்தான் இருந்தது. அத்தனை விலை கூடியதாய் மிக மிக குறைந்த பிரதிகள் மட்டும் அச்சடிக்கப்பட்ட காரணத்தினால் எல்லோருக்கும் வேதம் கிடையாது. அந்த காலகட்டங்களிலே அனுதினமும் காலை ஆராதனையின் போது குருவானவர் வேதத்தை திறந்து வாசிப்பார். மேரி ஜோன்ஸ் தன் காதுகளால் கேட்ட வசனத்தை மனப்பாடம் செய்வாள். இரவிலே மேரி ஜோன்ஸ் வீட்டிலே குடும்ப ஜெபம் நடைபெறும். பாடல் பாடுவார்கள், ஜெபிப்பார்கள். வேத வாசிப்பு என்பது காலை ஆராதனையிலே குருவானவர் வாசிக்க தன் காதுகளால் கேட்டு மனப்பாடம் செய்யப்பட்ட வசனங்களை மேரி ஜோன்ஸ் வாயை திறந்து சொல்வது, அதுதான் பைபிள் ரீடிங். மேரி ஜோன்ஸுக்கு மிக நீண்ட காலமாக ஒரு ஆசை, ஏசப்பா இந்த கையால் நான் பைபிளை தொட்டு பார்க்கணும்,
என் கண்கள் வேத எழுத்துக்களை காண வேண்டும், என் நாவு வேத எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். இது நடக்க வேண்டுமானால் முதல் தேவை படிப்பு அறிவு வேண்டும். அன்று பள்ளிக்கூடங்களே கிடையாது. நடமாடும் பள்ளி, மொபைல் ஸ்கூல்ஸ். மாதம் ஒரு முறை மரத்தடியிலே 4 நாட்கள் வகுப்பு நடத்திவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று விடுவார்கள். மீண்டுமாக அடுத்த மாதம் வருவார்கள் 4 நாள் வகுப்புகள் நடத்துவதற்காக. எப்படி ஆயினும் வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்ற வாஞ்சை காரணமாய் மேரி ஜோன்ஸ் மரத்தடியில் போய் உட்கார்ந்தா. வேகமாக கல்வி அறிவை அவள் கற்றுக்கொண்டாள். இப்பொழுது அவளால் வாசிக்க முடியும். அருகில் உள்ள பட்டணத்துக்கு நடந்து சென்று அங்குள்ள மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவருடைய வீட்டிலே இந்த வேதத்தை இரவல் வாங்கி அந்த செல்வந்தருடைய வீட்டின் படிகளிலே அமர்ந்து முதல் முறையாக வேதத்தை திறக்கிறாள். அவருடைய கரங்கள் நடுங்கியது, கண்களிலே கண்ணீர் வந்தது. ஏசப்பா, அந்த கையால் நான் பைபிளை தொட்டுட்டேன்ப்பா. இப்பொழுது என் கண்கள் வேத எழுத்துக்களை காண்கிறது, என் நாவு வேத எழுத்துக்களை உச்சரிக்கிறது. போதும்பா, இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா வேணும்? இந்த உலகிலே நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று மகிழ்ந்து களி கூர்ந்தாள். ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கல. எத்தனை நாள் தாயா நான் இரவல் வாங்கி பைபிள் வாசிக்கிறது? ஏசப்பா, எனக்கு சொந்தமாக ஒரு வேதம் வேண்டும், எனக்கு சொந்தமாக ஒரு வேதம் வேண்டும். அன்று வேதத்தை சொந்தமாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத காலமாயிருந்தது. அத்தனை விலை கூடியதாய் மிக மிக குறைந்த பிரதிகள் மட்டும் அச்சடிக்கப்பட்ட காரணத்தினால் எல்லோருக்கும் வேதம் கிடையாது. ஆனாலும் மேரி ஜோன்ஸ் எடுத்த தீர்மானத்திலே வைராக்கியமாய் நின்றாள். என்ன ஆனாலும் சரி, நான் வேதம் வாங்கியே தீர்வேன். உழைக்க ஆரம்பித்தாள், ராப்பகலாய் சேர்க்க ஆரம்பித்தாள். பட்டினி கிடந்து. சிறு சேமிப்பு என்பது இந்த நாட்களின் சிறு சேமிப்பு அல்ல. இன்னைக்கு 500 ரூபாய்க்கு மரியாதை இல்லாத ஒரு காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேரி ஜோன்ஸ் காசு சேர்க்கும் பொழுது அது எப்படி இருந்திருக்கும்? அந்த நாட்களை விட்டுவிடுவோம். 1963ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள கதீட்ரல் உயர்நிலை பள்ளியிலே நான் 6வது வகுப்பு படிக்கிறேன். அன்னைக்கு எல்லா வீட்லையும் சைக்கிள் சொந்தமாக கிடையாது. ஒரு சில வீட்டில் தான் சைக்கிளே சொந்தமாக இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் சைக்கிள் கடையில் வாடகைக்கு எடுத்து சைக்கிள் ஓட்டணும். 1 மணி நேர சைக்கிள் வாடகை 6 பைசா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு 6 பைசானா என்னன்னு தெரியாது பிரியமானவர்களே. 1 ரூபாய் 100 பைசா. அந்த 100 பைசால 6 பைசா 1 மணி நேர சைக்கிள் வாடகை. அந்த 6 பைசாவை சேர்க்க அன்னைக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு இன்னைக்கு நான் மறக்கல. 6 காசு சேர்ந்து ஒரு சைக்கிள் எடுத்து நான் ரோட்டில் ஓட்டும் பொழுது இந்த உலகமே எனக்கு சொந்தம், நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். 1963ஆம் வருடம் 6 பைசாக்கள மதிப்பு இருந்துச்சுன்னா 1800ஆம் வருடம் மேரி ஜோன்ஸ் காசு சேர்க்கும் பொழுது அந்த காசுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும்? 6 ஆண்டு உழைப்பு பிரியமானவர்களே. 6 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பைபிள் வாங்கிறதுக்கு மேரி ஜோன்ஸால் காசு சேர்க்க முடிந்தது. அதை எடுத்துக்கொண்டு 40 கிலோமீட்டர் நடந்து சென்றாள் ஒரு வேதத்தை வாங்குவதற்காக. அங்கே சென்றால் மிகப்பெரிய அதிர்ச்சி அவளுக்கு காத்திருந்தது. கடந்த முறை பணம் கொடுத்தவர்களுக்கு இந்த முறை வேதம் கொடுக்கப்படும். இந்த முறை பணம் கொடுத்தால் அடுத்த முறை வேதம் கிடைக்கும். ஐயா திரும்பி போகும்போது கையில் பைபிளோடு போவேன்னு சொல்லி 6 வருஷமாக கஷ்டப்பட்டு காசு சேர்த்தேன். ஐயா என்னை வெறுங்கையோடு போக சொல்கிறீங்களா, நான் எப்படியா போவேன்? அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். தரையில் புரண்டா. அழுகையை கண்ட கடைக்காருக்கு என்ன செய்யணும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நான் எப்படியா சும்மா அனுப்புறது? யாருக்கோ வைத்திருந்த வேதத்தை அவள் கையில் கொடுத்து நீ கொண்டு போமா, அந்த ஆளை நான் எப்படியாவது சரி செய்து கொள்கிறேன். மேரி ஜோன்ஸ் கரத்திலே வேதத்தோடு திரும்பி வருகிறாள். கிராமமே ஊருக்கு வெளியே வந்து காத்து கிடந்துச்சு பிரியமானவர்களே. கிராமமே ஊருக்கு வெளியே வந்து காத்து கிடந்துச்சு. எங்கள் ஊருக்கு ஒரு பைபிள் வருதியா? எங்களுக்கு சொந்தமாக ஒரு பைபிள் வருதியா? ஒரு நாளிலே வேதம் இப்படித்தான் காண கிடைக்காத பொக்கிஷமாக இருந்துச்சு பிரியமானவர்களே. இது நமக்கு தெரியாது. இந்த வேதத்தை தமிழிலே மொழிபெயர்த்த
ஒரு டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த சீகன்பால் ஐயர், தமிழே தெரியாத ஒரு மனுஷன் பிரியமானவர்களே. தமிழே அவருக்கு தெரியாது. தமிழை படித்து அதிலே புலமை பெற்று முழு வேதாகமத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பான் அது நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிறார்கள். இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் ஒரு கொஸ்டின் வரும், டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் படுற பாட பார்க்கணும். தமிழிலேயே பிறந்து தமிழிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேராவை டிரான்ஸ்லேட் பண்ண முடியலை. தமிழே தெரியாத ஒரு மனுஷன் முழு வேதத்தையும் மொழிபெயர்த்திருப்பாரானால் அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பான் அது நமக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல, இந்திய மொழிகளில் 40 மொழிகளில் வேதத்தின் பல பகுதிகளை மொழிபெயர்த்த ஒரு வில்லியம் கேரியை நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. இவை எல்லாற்றுக்கும் மேலாக ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறோம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லங்களிலே திருமணம் நடக்கிறது. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதிலிருந்து மகனுக்கு பெண் பார்க்கும் வரை எப்படி பார்க்கிறோம்? இந்த உலகம் பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? பிள்ளையுடைய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்கிறானா, உண்மையோடு முத்தமத்தோடு வாழ்கிறானா, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் பிள்ளையாய் வாழ்கிறானா, சமுதாயத்தை மதிக்கும் பிள்ளையாய் வாழ்கிறானா, தனக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை உண்மையோடு முத்தமத்தோடும் செய்கிறானா, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், கவர்ச்சிகள், சோதனைகள் இவற்றிலே விழுந்து போகாத பிள்ளையாய் இருக்கிறானா, இருக்கிறாளா என்று எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? இல்லை பிரியமானவர்களே. ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் பார்க்கும் குடும்பத்தினர் முதலாவதாக எதிர்பார்ப்பது பெண் வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அதுவும் நிரந்தர பணியாக இருக்க வேண்டும். அதன் பின்பாக பெண் அவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், நல்ல கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதன் பின்பாக ரொக்கம், நகை இத்தியாதி இத்தியாதி என்று பல காரியங்கள். பிள்ளை இயேசுவின் பிள்ளையாய்த்தான் இருக்கிறானா என்பது பட்டியலின் இறுதியிலே இடம்பெறுகிறதோ அது கூட இடம் பெறாத அநேக இல்லங்களை பார்க்கலாம். ஏன்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம், இந்த உலகத்தை போல்தான் வாழ்கிறோம், இயேசுவை மட்டும் பற்றி கொண்டு வாழவில்லை. வேலைக்கு வந்து ஒரே மாசத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறான், கார் வாங்கணும்னு நினைக்கிறான், கல்யாணம் பண்ணி அடுத்த மாசமே சொந்த வீட்டில் வாழணும்னு நினைக்கிறான், பெண் வீட்டார் கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட அவல நிலை. என்ன அர்த்தம்? இயேசுவை மட்டும் பற்றி கொண்டு வாழவில்லை, இந்த உலகத்தை போல் வாழ விரும்புகிறார்கள். நாள் பார்க்காமல், நேரம் பார்க்காமல் எத்தனை வீட்டில் திருமணத்தை இன்று நடத்திவிட்டோம். 1% கூட இன்று அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடிப்பதே அரிது. ஒருவேளை இதெல்லாம் பேசுவதற்கு தகுதி இல்லாவிட்டால் இதை நான் பேசக்கூடாது, பேச முடியாது பிரியமானவர்களே. அநேக காரியங்கள் வாழ்ந்து காட்டாவிட்டால் வார்த்தைக்கு ஆலோசனையாய் சொல்வதும் தகுதியை இழந்து விடுகிறோம். இன்றைக்கி 1500 ரூபா பட்டன் செல் தான் நான் வச்சுருக்கேன், அதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் ஆண்ட்ராய்டு செல் தேவைதான், அதனுடைய அவசியம் மிக மிக அதிகமாகிவிட்டது. என்ற காலகட்டத்தில் தான் வாழ்கிறோம், மறுக்க முடியாது. ஆனால் அதனுடைய
சீர்கேடுகளும் தவறான காரியங்களுக்கு வழிநடத்தும் இடமும் மிக மிக அதிகம் என்பதை அறிந்திருக்கிறோம். அதை சொல்வதற்கு தகுதி வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் இன்றும் நான் 1500 பட்டன் செல் தான் வச்சுருக்கேன், பேசுவேன். அதை போலத்தான் நாள் பார்க்காமல் நேரம் பார்க்காமல் என்னுடைய இல்லத்தின் அனைத்து திருமணங்களையும் நான் நடத்தியிருக்கிறேன். என் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால். சுவரில் தொங்கிய மாச கேலண்டரை பார்த்து தேதி நிச்சயம் பண்ண வேணாம். தினசரி கேலண்டரை என் கையால் தொட்டு பார்த்ததில்லை. சாம்பல் புதன்கிழமைக்கு முந்தின நாள் சாயந்தரம் 5 மணிக்கு கல்யாணம், என்னுடைய மூத்த மகனுடைய திருமணம். அது என்ன நாள் என்ன நேரம் என்பது இன்று வரை எங்களுக்கு தெரியாது. எந்த விதமான நிபந்தனையின்றி திருமணத்தை நடத்த தேவன் எங்களுக்கு பலன் தருகிறார். பிள்ளைகள் மாடியில் இருக்காங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம். என் பேத்திய மடியில் உட்காந்து விளையாடும் போது கண்ணில் கண்ணீர் முட்டி நிற்கும். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தால் அந்த சந்தோஷம் கிடைக்காது பிரியமானவர்களே. பேரன் பேத்தியோடு வாழும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தை போல அல்ல. பணத்திற்கு எந்த சூழ்நிலையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை. ஏனென்றால் என்னுடைய பரம தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர், இந்த உலகம் முழுவதற்கும் சொந்தக்காரர். அவருடைய பிள்ளைனா நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை என் தகப்பன் எனக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய பிள்ளையாய் நான் வாழ்கிறேன். அவரை மட்டும் பற்றி கொண்டு இந்த உலகத்தை போல் வாழவில்லை. வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. போதும் என்ற மனதோடு மன ரம்யமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த உலகத்தை போல் வாழ்வோமானால் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வோம், தகுதிக்கு மீறி வாழ்வோம். விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் என்ற பழமொழி இந்த அகராதியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. யாரும் வருமானத்துக்குள்ளாக செலவு செய்வதில்லை. இஷ்டம் போல செலவு செய்யும் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டுமானால் இயேசுவை இல்லத்திலே தலைவராய், ஆலோசகராய், போஷகராய், பரிபாலகராய், பாதுகாவலராய் வைத்து வாழ வேண்டும். அப்பொழுது எல்லாம் சாத்தியமே, எல்லாம் சாத்தியமே. எல்லா தேவைகளையும் சந்திக்க அவரால் ஆகும் பிரியமானவர்களே. அந்த நிச்சயத்தோடு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் நம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குவதற்கு 3 நிபந்தனைகள். உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அதை பிறனை நான் என்னை போல் நேசிப்பதோடு நிறுத்திவிடாதபடி தாராளமாய் கொடுப்பதன் மூலமாய் நிரூபித்து காட்ட வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை. இனி வேதத்தை திறக்கும் பொழுது என் கரங்கள் நடுங்கட்டும், கண்களிலே கண்ணீர் வரட்டும். ஏசுப்பா பேசுங்க, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேங்கிற மேலான எதிர்பார்ப்போடு வேதத்தை திறப்பதன் மூலமாய் 2வது நிபந்தனை நிறைவேற்றுவோம். 3வது நிபந்தனையாகி அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்ற நிபந்தனையை. அவரை மட்டும் பற்றி கொண்டு, இந்த உலகத்தை போல் அல்ல, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தும் அல்ல, இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்கள் இதன்படி அல்ல, என் இயேசுவை பற்றி கொண்டு ஒரு வாழும் வாழ்க்கை நான் செய்வதன் மூலம் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியமான வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல தீர்மானம் எடுத்தோர் எடுத்த தீர்மானத்திலே ஜீவனுள்ள காலப்பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.